ஹைட்ரோ கார்பன் திட்டம் எதிர்ப்பு போராட்டம். நெடுவாசல் மக்கள் எதிர்ப்பா, மோடி அரசுக்கு எதிர்ப்பா? ஹெச் ராஜா கேள்வி. சிவகங்கை அரண்மனை வாசலில் செய்தியாளர்களிடம் பேசிய ஹெச் ராஜா, ஹைட்ரோ கார்பன் திட்டம் வேண்டாம் என்றால் இந்த திட்டம் வராது என்றார். ஆனால் இந்த திட்டத்திற்கு எதிர்ப்பா அல்லது மோடி அரசுக்கு எதிர்ப்பா என அவர் கேள்வி எழுப்பினார். அதிமுக அரசுக்கு தெரிந்தேதான் இந்த திட்டம் நடைபெறுகிறது என்றும், தமிழகத்தில் 169 இடங்கள், குஜராத்தில் 5 இடங்கள், மகாராஷ்டிராவில் 7 இடத்திலும் இந்த திட்டம் நடைபெறுவதாக அவர் கூறினார். மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையே மோதல் ஏற்படுத்தும் தீய சக்தியை பாஜக வன்மையாக கண்டிப்பதாக ஹெச் ராஜா மேலும் கூறினார். துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவர்களும் சொல்லியிருக்கார், உள்ளூர் மக்கள் எதிர்ப்பு தெரிவிப்பார்கள், ஆனால் அந்த திட்டம் கொண்டு வர வேண்டாம். ஆனால் நெடுவாசலில் நடப்பது ஹைட்ரோ கார்பன் எதிர்ப்பா இல்ல மோடி அரசு எதிர்ப்பா என்கின்ற சந்தேகமானது இப்பொழுது ஏற்பட்டிருக்கு. பிஜேபி கூட அங்க உள்ளூர் மக்கள் விவசாயிகள் எங்களுக்கு இது வேண்டான்னு சொன்னா ஓகே. ஆனால் உண்மை என்ன? இந்த திட்டமானது முதல்ல டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சது எப்ப? 2007. 2007 மத்தியில காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி நடக்கும் பொழுது, இங்க திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நடக்கும் பொழுதுதான் இந்த திட்டத்தினுடைய டெஸ்டே அங்க. இப்ப ஒண்ணு ரிக்கு புதுசா வரல, அது 2007 போட்டதான் இருக்கு. டிவியில காட்டுறீங்க இல்லையா? அது என்ன நேற்று மோடி சர்க்கார் வந்ததுக்கு அப்புறம் 2014 மே மாசம் 26ஆம் தேதிக்கு அப்புறம் வந்ததா? இல்ல, துருப்பிடிச்சு கிடக்கு. அது ஏற்கனவே வந்ததுதான். நான் கேட்கிறேன், இந்த திட்டம் வேண்டாம்னு விமர்சிக்கிறதா இருந்தா அவங்க பண்ணாங்கன்னு அவங்கள யாராவது விமர்சிக்கணுமே. அந்த அங்க பேசக்கூடியவர் யாராவது விமர்சிக்கிறாங்களா? அப்படின்னா இது எதுக்கானது? திட்டத்துக்கு எதிரானதுன்னா அதனுடைய ஆரிஜினை நாம பேசணும், அது விவாதிக்கணும். அதுக்கு தயார் இல்லை. சரி, அதுக்கு அடுத்து இந்த அதிமுக அரசாங்கத்துக்கு இது பற்றி தெரியுமா தெரியாதா? தெரியும். அவங்களோட ஒத்துழைப்போடு தான் இதுவரை அந்த ப்ராஜெக்ட் அங்க நடந்து கொண்டிருக்கு.